குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசருடைய விஷயங்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஇத قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. குர்ஆனில் பெரும்பாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், வரலாறுகளை அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய இறைநேசரை பற்றி குர்ஆன் பேசுகிறது என்பதாக சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருந்தான் ஹஜ்ரத் லுக்மான் அவர்களுக்கு. நிச்சயமாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல அந்த காலத்து மக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்துக்கிறானே, எவ்வளவு அழகான உபதேசங்கள்லாம் செய்கிறீங்களே மக்களுக்கு, குறிப்பாக அவருடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அந்த மக்கள் கேட்கிறாங்க, லுக்மானே உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான ஞானத்தை கொடுத்துருக்கிறானே, இது எப்படி நீங்கள் அடைஞ்சிக்கிட்டீங்க என்பதாக கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் 3 விஷயங்களை செய்து வருகிறேன், அதனால் அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கிறான். நிச்சயமாக இந்த 3 விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஞானங்கள் கிடைக்கக்கூடும் என்பதாக சொன்னார்கள். முதலாவதாக அதிகமாக அமைதியாகவே இருக்கிறது, குறைவான பேச்சு தொண பேசிட்டே இருக்கக்கூடாது, குறைவான பேச்சாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அந்நிய பெண்களை பார்க்கிறது, அனாச்சாரமான விஷயங்களை பார்க்கிறது, ஹராமான விஷயங்களை பார்க்கிறது கூடாது, பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தர்க்குஹு மா லா யஅனீஹி, தேவையற்ற விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பது. சுப்ஹானல்லாஹ், இந்த 3 செயல்களை நான் செய்கிறேன், அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நிச்சயமாக நாமும் இந்த 3 விஷயங்களை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கும் ஞானத்தை கொடுப்பான். முதலாவது குறைவான பேச்சாக இருக்க வேண்டும், இரண்டாவது ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும், பார்க்காமல் இருக்க வேண்டும், மூன்றாவது தேவையற்ற விஷயங்கள், அதாவது இது ஹராம் கிடையாது, ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் அதை விட்டு நாம் தூரமாகிக் கொள்வது. இந்த 3 விஷயங்கள் நிச்சயமாக நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நமக்கும் கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.